நாகராஜாவின் சிஷியன். ஒன்றரை ஏக்கருக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்க நல்ல பாம்பு தான்டா. ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த விருந்தாளியை பற்றி தான் பேசியிருந்தோம். அந்த விருந்தாளி மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சின்ன விருந்தாளி தான். ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பாம்பு நம்ம வீட்டுக்கு வந்தது, அந்த வீடியோ நம்ம போட்டோம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வீடை சுத்தமாக வச்சுக்க சொல்லி நீங்கள் கேட்டிங்க. நம்ம எப்பயுமே நம்ம வீடுங்களை சுத்தமாக தான் வச்சுப்போம். வாரம் அல்லது 10 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வீடுங்களை க்ளீன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே அந்த வீடியோ போட சொல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விருந்தாளி சின்ன பாம்பு தான் நம்ம இன்றைக்கி வீட்டுக்கு வந்தது. அது எப்படி பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், நம்ம சிசிய புள்ளினால தான் அது இருக்கார் பார்த்திங்களா. இதோ இவர் பண்ண சேட்டையினால தான் நம்ம பார்த்தோம். கீழே போயிட்டார். இவர் பண்ண சேட்டைனால நம்ம இங்கே பார்த்தோம். எப்படின்னா நம்ம ஏற்கனவே ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த இடத்துல நம்ம நின்று ரீல்ஸ் எடுத்துன்னு சொல்ல பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இங்கே தான் ரீல்ஸ் எல்லாம் எடுப்போம். அதோ பார்த்திங்களா வேப்ப மரம் தெரியுது பார்த்திங்களா. அந்த வேப்ப மரத்தான தான் ஒரு சின்ன பாம்பு நம்ம சிசிய பூனை அவர்கள் வந்து அதுக்கிட்ட சண்டை போட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சண்டை போட்டு நம்ம என்னடா சண்டை போட்டுன்னு இருக்கே, நம்ம போய் கிட்ட போய் பார்த்தா பாம்பு பார்த்திங்கன்னா மயக்க நிலையில் இருந்தது. அது விட்டுருந்தால் அது சாவே அடிச்சிருக்கோம். நாங்களும் முயற்சி பண்ணி அதை காப்பாற்றி எடுத்துகிட்டு போட்டோம். இப்போ பாருங்கள், இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்கள், இதுதான் நம்ம வீட்டுக்கு வர வழி கேட்டு. இந்த வழியாக தாங்க பாம்பு எப்படி இருந்தாலும் வந்துடுது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். பாருங்கள் எப்படி வருது, எந்த இடத்துலேருந்து வருது பார்ப்போம். மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கவங்க ஸ்க்ரீனை அட்வர்டைஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மேலே இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வாங்க பார்க்கலாம் எங்கேருந்து வருதுன்ட்டு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், முள் பொதுருங்கெலாம் பாருங்கள். ஒரு 1.5 ஏக்கருக்கு இப்படி தான் இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பாருங்கள், இதுதான் ரோடு. இந்த இடம் பாருங்கள், இந்த இடத்த நல்லா பாருங்கள். நம்ம இந்த இடத்துல இப்படி இருக்க சொல்ல நம்ம எவ்வளவு தான் க்ளீன் பண்ணாலும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வர வழி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வர வழி கேட்டு வழியாக வந்துடுதுங்க. இப்படியே வழி இந்த வழியாகவே தான் வந்துடுது. நம்ம எது பண்ணாலும் நம்ம என்ன செஞ்சாலும் பார்த்திங்கன்னா நைட்லேயோ இல்லை பகல்லையோ எந்த டைம்லேயோ வந்து தங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணில் தெட் பண்ணுறது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதல்லவா. அதனால் இன்றைக்கி நம்ம அந்த பாம்பையும் சின்ன பாம்பையும் பூனை கையிலேருந்து பத்திரமா காப்பாற்றி நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் விட்டோம். நல்லபடியாக விட்டுட்டோம். நிறைய பேர் கேட்டிங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்து பத்திரமா எடுத்து போடுங்க, இவ்வளோ பக்கத்தில் போகிறீங்கன்ட்டு. மறுபடியும் அதான் சொல்கிறேன், நம்ம அடிக்கடிக்க பார்த்ததுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்து எல்லாமே செஞ்சுட்டு வரோம். நீங்களும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. பாருங்கள், இந்த வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஹே பா சா வச்சிரும்பா விடு. அது அது புத்தி, அது புத்தி. அது நல்ல பாம்பு போல இருக்கு. இல்லை இல்லை அது புத்தி. ஹே விட்றா, அது புத்தி வேறு, அது புத்தி நம்ம. ஆனால் சா வச்சிச்சுன்னா அவ்வளோதான். புத்தினா அதுக்குன்னு சாவடிக்கிற வேடிக்கை பாப்பா. எங்க இதுதான் நான் பார்த்தேன். இந்தா குச்சி தூக்கி போடலண்ணா. இந்தா தூக்கி அப்படி போடு, போட்டோம். ஏய் நல்ல பாம்பு தான்டா. எங்கே நல்ல பாம்பு? தலை அங்கே தோக்குது பாரு. அது கருப்பாக இருந்தால் தலை தூக்கும் பா. இதோ பாருப்பா. கட்டு அம்மா போயிடு. தப்பா ஏய் அது மாதிரி தலை தூக்கல, அது தலை தூக்கு அப்படி தான். அது சார பாம்பு இதான் நான் பார்த்தாங்க. அதான் நான் சொன்னேன். சரி மேலேருந்து எட்டி பார்க்க தெரியும். எல்லாத்தையும் பாம்புனா இப்படி தூக்குமா? படம் எடுக்கும். அதுதான் ஃபுல் வீடியோ எல்லா பாம்பும் அப்படி தான் தூக்கும்.
இது ஒரு வீடியோ போட்டுடலாம். நாகராஜாவின் சிஷியன். எடுத்தடி எட்டிங். நாகராஜாவின் சிஷியன். பூனை உள்ள பாரு. போமா வெளியே போயிடுங்க. போங்க வெளியே போங்க. போங்க வெளியே போங்க. போங்க. ஹை போங்கம்மா வெளியே போங்கம்மா. பூனை சாவச்சிரும். போமா உங்களை. போங்க வெளியே போயிருங்கம்மா. போங்கம்மா வெளியே போயிடுங்கம்மா. உங்கள் அம்மா ஆட்டம் காட்டுறது போதும்பா. போங்க போமா. எதுக்கு நீங்களாம் இங்கே வரீங்க? மழை டைமில் வந்துடுறீங்க. பூனை சாவச்சிரும்மா. போம்மா உங்களை. என்னால் கையிலலாம் தூக்கி போட முடியாதும்மா. போங்கம்மா நீங்கள். நம்மளுக்கே பயம்தான். போங்கம்மா செல்லம். படம் எடுக்குதுதானே? போங்கம்மா. ஓடி வந்துட போகிறான். போங்கம்மா. செல்லம். அது நாமத்தை காட்டுது. பெருசாக ஆகல. பெருசாக தான் எடுக்கும் போடுறது. போங்கம்மா. இப்போ கொத்துது பார்த்தா இப்படிதான் கொத்துமா? அது கொத்துற இடமே தெரியாது. கொத்திட்டு போயிடுவான். ஐயோ நல்லா இருக்கு. சுகே பண்ணிட்டு இருந்த வீடியோ தெரியும். எங்கே பாரு தெரியும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நமக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களுக்காக நம்ம கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுத்து போட்டு கொண்டு இருக்கோம். நான் என்னோடய சேனலில் ஒரு முறை போய் பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருக்குது வீடியோலாம், ஷார்ட்ஸ் வீடியோலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ பிடிக்கலையாலோ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். அப்படியே லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மேல் இருக்க பெல் பட்டனை தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னுடைய வீடியோவில் எல்லாமே புதுசாக தான் இருக்கும். போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் ஒரு முறை பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், see you.